Very good morning, my dear friends. இன்னொரு லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம் மனநோய்களை பற்றி பார்த்துட்டே வந்தோம். நேற்று ஹலூசினேஷன் பார்த்தோம். இன்னைக்கு இந்த மனசில் மாய தோற்றங்கள், மாய ஒலிகள், வித்தியாசமான எண்ணங்கள், ஒரு செல்ஃப் சபோட்டேஜ், தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய அப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படின்னா நாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எஸ்பெஷலி இன் சில்ட்ரன், அது அவங்க கிறுக்குவாங்க. ஒரு டிராயிங் மாதிரியோ இல்லை ஏதாவது எழுத்து மாதிரியோ ஏதாவது எழுதுவாங்க, நமக்கு புரியவே புரியாது. எனக்கு யூஎஸ்லேருந்து ஒரு கேஸ் ரெஃபர் ஆச்சு. அப்போது நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் என்னை போலீஸ்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னை மட்டும் தனியாக பார்த்துட்டே இருக்கான், கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணுறான், இப்படிலாம் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் போயிட்டு ஆஃபீஸ் போகிற மாதிரி போயிட்டு திரும்பி வந்துடுவாராம். பார்த்தா அங்கே ஒரு சிக்னலில் ஒரு போலீஸ்காரன் என்னை ஃபாலோ பண்ணுறான். ஸோ நான் காரை திருப்பி வந்துட்டேன். வாசலில் ஏதாவது போலீஸ்கார் நிற்குதா பாரு. நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அப்போது அவர் ஏதாவது ஒரு நோட் புக்கு இல்லை ஸ்கிரிப்ளிங் பேடு இது மாதிரி ஏதாவது வச்சுருக்காரா தேடு அப்படின்னு. அவர் ஆஃபீஸ் போன நேரத்துக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, அவருடைய அல்மேரா எடுத்து பார்த்துருக்கு. கரெக்டாக அதில் ஒரு நோட்டு சிக்கியிருக்கு. உடனே அந்த நோட்டை எடுத்து பார்த்தா விதம் விதமான படங்கள், பெரிய கண்ணு, ஒரு ஹேட், ஃபுல் ட்ரெஸ்ஸில் போலீஸ் ஃபுல் யூனிஃபார்மில் ஒருத்தன், ஒரு போலீஸ் லட்டி, கன், என்னென்னவோ விதவிதமாக அதை கண்டுபிடிக்க முடியல. அது மாதிரி நிறைய எழுதியிருக்காரு இங்கிலீஷில். அந்த வேர்டு அல்ஃபபெட்ஸ் இருக்குது, அதுக்கு மீனிங்கே இல்லை, கிறுக்கி வச்சிருக்காரு பக்கம் பக்கமாக. அது மாதிரி 4 நோட்டு அந்த பொண்ணு எடுத்திருக்கு. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு அப்படின்னு, ரேண்டமாக அனுப்பு, எல்லாத்தையும் அனுப்பாத, அவ்வளோ பக்கத்தையும், உனக்கு எங்கெல்லாம் ரொம்ப ஃபிஷியாக இருக்கோ அதை அனுப்பு. இந்த மனத்தின் அலங்கோலங்கள், அசிங்கங்கள், மறைக்கப்பட்டது எல்லாம் அது வெளியில் ஆகணும்லாம் முழு பைத்தியம் ஆகிடுவாங்க. எக்ஸ்ப்ரெஷன் இல்லாதவங்க தான் மனசுக்குள்ளேயே வச்சு அது நம்மளுடைய எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த திறமை இல்லாதவங்கள், அந்த எபிலிட்டி இல்லாதவங்க, அவங்க தான் நோய்க்கு ஆளாகிறாங்க. அதெல்லாம் நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டே வந்தேன், என்னென்ன விஷயங்கள் வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு பெண் உருவத்தை போட்டு அதை இன்ட்டு போட்டிருக்காரு, ஸ்க்ராட்ச் பண்ணி அதை நெகட்டிவ் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அப்போ நான் கேட்டேன், உன்னுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் எப்படிமா இருக்குது அப்படின்னு. மேரிட்டல் ஸ்டேட்டஸே இல்லை, அது மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பே இல்லை, ரொம்ப சிரமமாக இருக்குது. அது அவருக்கும் தெரியுது, எனக்கும் புரியுது. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான்மா இதெல்லாம். அது நோன்னு எழுதியிருக்காரு. வித்தியாசமான படங்கள், அது சிலதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு மனதின் வெளிப்பாடு. நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கும் பொழுது ஒரு பொண்ணை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனால் அதோடைய கேரக்டர் வித்தியாசமாக இருக்குது, புரிஞ்சிக்கவே முடியல. திடீர்னு உம்முன்னு ஆகிடுறா, திடீர்னு ஒரு மாதிரி இருக்கா. அப்போ நான் எல்லா டீச்சர்ஸ்ட்டுமே சொல்கிறது ஒன்றே தான், அவங்க ரஃப் நோட் வச்சுருப்பாங்க இல்லையா, கடைசி பக்கத்தை பாருங்கள். கடைசி பக்கத்தில் தான் அந்த கிறுக்கல்கள்லாம் இருக்கும். பார்த்தா அதில் நிறைய ஆர்டின் போட்டு வச்சுருக்கா, அதை இன்ட்டு கிராஸ் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் கவிதை மாதிரி எழுதியிருக்கா, எதற்கு நான் உயிர் வாழ வேண்டும், அவன் இல்லாமல் இந்த உலகம் எனக்கு சூனியம், இப்படிலாம் எழுதியிருக்கு. அப்போதான் நான் சொன்னேன், பாருங்கள், இது ஏதோ ஒரு ஃபேலசி ஆஃப் லவ்வில் மாட்டிகிட்ருக்கு, தற்கொலை முயற்சிக்கு ஆரம்பிக்குது சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு விவரமாக பேசினேன். கடைசியில் பார்த்தா வீட்டில் இவ்வளவு எழுதி வச்சிருந்து நான் பேசி முடித்த உடனே வீட்டில் போய் அதை எரிச்சிருச்சு அந்த பொண்ணு.
அவங்க வீட்டில் அவங்க அடுத்த நாள் அவங்க ஃபாதரை கூப்பிட்டு பேசும்பொழுது அவர் சொன்னார், ஏதோ எரிஞ்சு போயிருக்கு, ஏதோ எரிக்கிறார். சொன்னேன், இட்ஸ் a குட் சைன். இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருந்தா நீங்கள் அதை பார்க்கணும், செக் பண்ணணும். உங்களுடைய டைரி, உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் என்ன எழுதுகிறாங்க, அது மனசுலேருந்து வெளியில் வந்து ஆகும். அது சொல் மூலமாகவோ, சொல்ல முடியல அப்படின்னா ரகசியமாக தனக்குள்ளேயே பேசிப்பாங்க, இல்லை எழுதி வைப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ், look for this. All the best, my dear friends.